மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் வியான் பார்க் மஹாலில் ஆல் மீடியா பிரஸ் ஜேர்னலிஸ்ட் யூனியனின் முப்பெரு விழாவான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு, அடையாள அட்டைகள் வழங்குதல் மற்றும் கருத்தரங்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் ஏப்ரல் 7. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் ஆல் மீடியா பிரஸ் ஜேர்னலிஸ்ட் யூனியன் சார்பில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு, உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கான கருத்தரங்கம் ஆகிய முப்பெரும் விழாக்கள் சங்கராபுரம் வியான் பார்க் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு யூனியனின் மாவட்ட கௌரவ தலைவர் தா. முருகன் தலைமை தாங்கினார். இவ்விழாவிற்கு மாவட்ட தலைவர் ரா. ராஜசேகரன், மாநில செய்தி தொடர்பு அலுவலர் மா. சின்னமணி மற்றும் மாநில இணை செயலாளர் எம். பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் புதிய நிர்வாகிகள் முறைப்படி அறிமுகம் செய்யப்பட்டு அவர்களுக்கான பொறுப்புகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அமைப்பில் இணைந்துள்ள உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நடைபெற்ற நவீன ஊடகவியலும் அறமும் என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் செய்திகளை சேகரிக்கும் முறை, ஊடக சட்டங்கள் மற்றும் சமூக பொறுப்புணர்வு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாநில தலைவர் ஆசிரியர் எஸ். சுரேஷ்குமார் பேசுகையில், பத்திரிகையாளர்கள் சமூகத்தின் கண்ணாடியாக செயல்பட வேண்டும். புதிய நிர்வாகிகள் தங்களின் பணிகளை துணிவோடும் நேர்மையோடும் செய்ய வேண்டும் என வாழ்த்தி பேசினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து மாநில செயலாளர் எஸ். கே. மாதவன் வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாநில பொதுக்குழு உறுப்பினர் எஸ். குமார், மாநில அமைப்பாளர் க. மணிகண்டன் ஆகியோர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சட்ட ஆலோசகர்களாக வழக்கறிஞர் பாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான ஊடகவியலாளர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக வட்ட செயலாளர் ரா. வீரா நன்றி கூறினார். செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட சிறப்பு நிருபர் பிச்சப்பிள்ளை. நன்றி.